திருச்சிற்றம்பலம். எமது சைவ சமயத்தின் காவலர்களாம் சமயக்குறவர்கள் 4. அவர்களில் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பற்றி சிறு குறிப்பு தரலாம் என எண்ணுகிறேன். அந்த வகையில் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் சோழவள நாட்டிலே சீர்காழி பதியினிலே வைதிக பிராமணர் குலத்திலே அவதரித்தார். இவருடைய தந்தையார் சிவபாத விரதையர், தாயார் பகவதி அம்மையார், இல்லாள் தோத்திர பூரணி. முதல் அருள் பெற்ற திருத்தலம் திருப்பிரமபுரம். முதலில் பாடிய பதிகம் தோடுடைய செவியன். ஒழுகிய நெறி கிரியை நெறி, நின்ற மார்க்கம் சற்புத்திர மார்க்கம், அடைந்த முத்தி சாமீபம். இவர் பாடிய பதிகங்களை 1ஆம் 2ஆம் 3ஆம் திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளது. இறுதியாக பாடிய பதிகம் காதலாகி கசிந்து என்னும் பதிகம். முத்தி பெற்ற திருத்தலம் திருப்பெருமண நல்லூர். முத்தியடைந்த வயது 16. முத்தியடைந்த தினம் வைகாசி மூலம். வாழ்ந்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இவரது வரலாறினை கூறும் நூல்கள் பெரிய புராணம், 11ஆம் திருமுறை பிரபந்தங்கள், சீர்காழி தல புராணம், ஆச்சாபுர தல புராணம். இவருடைய காலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் திருநாவுக்கரசர், அப்பூதியடிகள், சிறுத்தொண்டர், திருநீல நக்கர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், குங்கிலிய கலைய நாயனார், குலச்சிறையார், நின்றசீர் நெடுமாறன், மங்கையர் கரசியார். இவரால் பாடப்பெற்றோர் சண்டேஸ்வரர், செங்கோட்சோழர், திருநீல நக்கர், முருகநாயனார், சிறுத்தொண்டர், மங்கையர் கரசியார், குலச்சிறையார், தில்லைவாழ் அந்தனர், ராவணன், ராமர். இவர் பாடிய பாடல்களின் தொகை 16,000. இப்போதுள்ள பாடல்கள் 384. இவர் செய்த அற்புதங்கள்: 3ஆம் வயது நிலையே உமாதேவியாரிடம் திருமுலைப்பால் உண்டமை, சிவபெருமானிடத்திலே பொற்றாளமும் முத்துப்பல்லக்கும் முத்து சின்னமும் முத்துக்குடையும் முத்துப்பந்தரும் குலவாக்கிளியும் பெற்றமை, வேதாரண்யத்தில் திருக்கதவு அடைக்க பாடியமை, பாலை நிலத்தை நெய்தல் நிலமாகும்படி பாடியது, பாண்டியனுக்கு கூனையும் சுரத்தையும் போக்கியது, சமணர் எதிரே தேவார திருவேட்டை அக்கினியில் இட்டு பச்சையாக எடுத்தது, வைகையிலே தேவார திருவேட்டை இட்டு எதிரேறும்படி செய்தது, புத்தநந்தியின் தலையிலே இடியிடிக்கச் செய்தது, ஆற்றிலே தாமும் அடியாரும் ஏறி ஓடத்தை திருப்பதிகத்தினாலே கரை சேர்த்தது, ஆண் பனைகளை பெண் பனைகளாக்கியது, இறந்த பூம்பாவையின் எலும்பிலிருந்து அவளை உயிர்ப்பித்தது, விபத்தினாலே இறந்த செட்டியை உயிர்ப்பித்தது, தமது திருக்கல்யாணம் தரிசிக்க வந்தவர் எல்லோரையும் தம்மோடு சோதியிலே புகுவித்து முத்தியடைய செய்தது, சிவபெருமானிடத்திலே படிக்காசு பெற்றது. அடுத்து இவர் பாடிய 1வது பதிகத்தின் சந்தர்ப்பத்தை நோக்கினால், பாடிய பதிகம் தோடுடைய செவியன். இப்பதிகத்தினை தந்தையாருடன் கோயிலுக்கு சென்ற வேளை தந்தையார் கோயில் கேணியிலே மூழ்கி நீராடிய போது படிக்கட்டிலே அமர்ந்திருந்த சம்பந்த குழந்தை தந்தையை காணாது அம்மே அப்பா என அழுதது. அந்த வேளையில் இறைவன் இறைவியுடன் வந்து இறைவியின் திரைமுலைப்பாலை சுரந்து கொடுத்தனர். பாலை குடித்த குழந்தையின் அழுகை நின்றது. குளித்து முடித்துவிட்டு கரையேறிய
தந்தையார் உனக்கு பால் கொடுத்தது யார் என்று அதட்டிய வேளையில் கோயில் கோபுரத்தை காட்டி தோடுடைய செவியன் என்னும் பதியத்தை பாடினார் சம்பந்த பெருமான். இதுவே சம்பந்த பெருமான் முதலில் பாடிய பதியத்தின் சந்தர்ப்பமாக அமைகிறது. அதாவது உமையம்மையாரிடம் ஞானப்பால் உண்ட வேளையில் இப்பதிகத்தினை பாடினார். அடுத்து பொதுப்பதிகமான ஓருரு வாயினை என்னும் பதிகத்தின் சந்தர்ப்பத்தை நோக்கினார். சம்பந்த பெருமானின் தந்தையார் தினமும் தனது பூசை காலங்களில் பிள்ளையாரது திருப்பதிகங்களை ஓதும் முறைமையை கொண்டவராக இருந்தார். நாளுக்கு நாள் பதிகங்கள் பெருகிக் கொண்டே வந்ததால் சிவபாத விருதையரால் பதிகங்கள் அனைத்தையும் ஓத இயலாது வருத்தமடைந்தார். இதை அறிந்த சம்பந்த பெருமான் திருவெழுகூற்றிருக்கை என்னும் பதிகத்தை தம் தந்தையாருக்கு அருளி, இதனை ஓதினால் எல்லா பதிகங்களையும் ஓதிய பலன் கிடைக்கும் என்று கூறி இப்பதிகத்தை பாடினார். இதுவே இப்பதிகம் பாடியதற்கான சந்தர்ப்பமாக அமைகிறது. இறுதியாக பாடிய பதிகமான காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்கி என்னும் பதிகத்தின் சந்தர்ப்பத்தை நோக்கினால் தமது திருக்கல்யாணம் காண வந்த அனைவரையும் தம்மோடு சோதியினிலே புகுவித்து முத்தி பெறச் செய்த வேளையில் இப்பதிகத்தை பாடினார். அடுத்து சம்பந்த பெருமானின் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது பாடல்களை, அதாவது முதலில் பாடிய பதிகமான தோடுடைய செவியன் என்னும் பாடலை எமது தேவார பன்னிசை கழகத்தின் தயாளினி அம்மா அவர்களினது குரலிலும், பொதுப்பதிகமான ஓருரு வாயினை என்னும் பதிகத்தினை வனிதா அம்மையாரின் குரலிலும், இறுதி பதிகமாகிய காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்கி என்னும் பாடலை உமாசங்கர் ஐயாவின் குரலிலும் இப்போது நாம் கேட்கலாம். நன்றி.